பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆல்டர் நிகழ்ச்சியின் மூலமாக எல்லாரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த பெரிதான இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் அவரை துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம இந்த வேலையிலும் கூட கொஞ்சம் நேரம் ஆண்டவரை துதித்து அவரை கொஞ்சம் நேரம் ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை எண்ணி அவரை துதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அவர் செய்த நம்ம வாழ்க்கையில் நடந்த அளவில்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர் எவ்வளோ நாளாக நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல் இந்த 6 மாதம் முடிய கிருபை செய்திருக்கிறார். அந்த 7வது மாதத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதற்காக அவரை நன்றி செலுத்தி நம்ம இந்த நேரத்தில் கூட அவரை துதிக்க போகிறோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. இன்னொரு வாட்டி. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஆசைவாடுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில்
ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை வேலையை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் மூலம் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீதான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 150:5-6 இப்படியாக சொல்லுது: ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் நம்ம பார்க்கும்போது லெட் எவ்ரிதிங் தட் ஹஸ் பிரெத் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு அழகான வசனம் பாருங்களேன். நான் ரீசெண்டாக ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும்போது அதில் ஒரு பாஸ்டர் அங்கிள் சொன்னாங்க, இந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு நடந்த ஒரு பெரிதான அதிசயம் எல்லாரோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் உலகத்திலே இருக்கிற ஒரு பெரிதான அதிசயம் நடந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த அதிசயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் நிறைய நேரத்தில் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது கொஞ்ச நேரம் கழித்து அவங்க சொன்னாங்க, ஏசப்பா இந்த உலகத்தில் வந்து நமக்காக அவர் மரித்து உயிர் தெழுந்தார், நம்ம பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பாவமானார் சிலுவையில். அதுதான் அந்த உலகத்தில் பெரிதான அதிசயம் அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்காக வந்து இந்த உலகத்தில் ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்து நமக்காக மரித்தார், நம்ம பாவங்களெல்லாம் எடுத்து கொடுத்தார். அப்போது நம்ம எவ்வளோ நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோம், நம்ம எவ்வளோ அவருக்காக நம்ம வாழணும். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம அது செய்யறதில்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும்போது நம்ம அவரை விட்டுட்டு போயிடுறோம். ஆனால் இந்த நேரத்தில் கூட நம்ம இந்த ஆராதனையில் கூட நம்ம அதற்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம். அதில் இட்ஸ் a thing to be worked upon. அப்படின்னா நம்ம கடவுளுக்காக நம்ம வாழணும். இப்போ நமக்காக ஒருத்தவங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஒரு தேங்க்யூவாவது சொல்லுவோம். ஆனால் ஏசப்பா நமக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்காங்க. சில டைமில் நம்ம அவருக்கு தேங்க்யூ கூட சொல்கிறதில்ல. அதை தான் நம்ம இன்றைக்கி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம இந்த வேலையில் கூட அவர் ஆராதிக்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து இந்த பாட்டு பாடுங்க. தெரிந்த பாடல் தான். நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்றும் நம்மோடு இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்றும் நம்மோடு இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம்
ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். இயேசுவே என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார், இயேசுவே என்னை என்றும் நடுவிப்பார். இயேசுவே இயேசுவே என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார், இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவே. சேர்ந்து சொல்லும் அவரது கண்மலை. அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலையானார். ஓ ஹோ 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 அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலையானார். செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார்.
எவ்வளோ பெரிய பாவி, நமக்காக அவர் வரணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அவர் ஒரு மனித ரூபமை எடுத்து நமக்காக அவர் வாழ்க்கையை கொடுத்து நம்மளை அவரோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால அவர் நம்ம ரிடீம் செய்து கொண்டார். அப்படியாப்பட்ட தேவனை கொஞ்சம் நம்ம ஆராதிக்கலாமா? சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி
ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின்